வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாடர்ன் டெக்னாலஜியில் பவுல்ட்ரி ஃபார்ம் எப்படி நடத்துகிறாங்க அதை பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி குஞ்சிக்கு இறை போடுதலில் இருந்து முட்டை கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு தானியங்கள் போடுறது, அப் டு பேக்கிங் எல்லாமே இப்போ மெஷின் மூலமாக தான் ரொம்ப ஈஸியாட்டு பண்ணப்படுது. அதை தான் நம்ம என்ன பார்க்குறோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அவங்க அந்த கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுறாங்க. ஓகேவா? என்ன பாருங்கள் அங்கே எந்த மாதிரி போடுதுங்க. அந்த மிஷின் அது மிஷின் ஒவ்வொரு அவங்கவுங்க இடத்துல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, அதில் போடுது. இப்போ அந்த கோழி முட்டைகள் இந்த மிஷினால் இது கலெக்ட் பண்ணி அவங்க உள்ளே போட்டு திரும்ப எப்படி அவங்க அந்த மிஷினுக்கு வழியில் எவ்வளவு முட்டைகள் வருதோ அதை அப்படியே தூக்கி அது உள்ள ப்ரொவிஷன் இருக்குது ஏதோ அதில் அது கலெக்ட் பண்ணி போட்டுகிட்டே போயிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி அது கலெக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த மாதிரி அந்த பாருங்க முட்டை கலெக்ட் கலெக்ட் பண்ணிட்டு அது உள்ளே எடுத்துக்கிடுது அதை. ஓகே, இப்போ இந்த குஞ்சுகளெல்லாம் அது அந்த அந்த இடத்துல போடுறதுக்காக என்ன பண்ணுது, அந்த ஒரு மிஷின் அதுக்குன்னு தனியாக இருக்குது. அது தனக்குள்ளே அந்த எல்லா பறவைகளையும் எடுத்துக்கிட்டு இப்படி இந்த ரோலரில் அது போகுது பாருங்கள். என்ன பாருங்கள், இப்படி அவங்க போடுது, அங்கே ஒவ்வொன்றா போடுதாங்க அந்த மிஷின் மூலமாக. அது கரெக்டாக அதுக்கு இடம் இருக்குல்ல, அதுக்கு இடம் அப்படி பேரலெல்லாம் வச்சுருக்குறாங்க. அது கரெக்டாக அந்தந்த இடத்துல அது போகிற மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த கன்வேயர் மூலமாக அவங்க அப்படி போக வைக்காங்க. இந்த பாருங்கள், இப்போ அது திங்கிற பாருங்கள் எப்படி. ஓகே, இப்போ அதனுடைய முட்டைகள் இருக்குது இல்லையா, அந்த பாட்டு இப்போ வருது. அப்புறம் இந்த இந்த பறவைகள்லாம் அப்படி கோழியெல்லாம் வச்சுருக்கு இல்லையா, அதுக்கு எதுவும் நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணதுக்காக இந்த ரோபோட் மூலம் அதோடைய டெம்பரேச்சர் அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, இப்போ அதுக்கு அப்புறம் இந்த முட்டையெல்லாம் என்ன பாருங்கள் எப்படி அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க. இதுக்கும் ஒரு கன்வேயர் சிஸ்டம் இருக்குது. அந்த கலெக்ட் பண்ண முட்டைகள் இந்த மாதிரி போயிட்டு இருக்குது, கன்வேயரில் போயிட்டே இருக்குது. இதுலேயும் அங்கே எந்த முட்டை நல்லது எது கெட்டது அப்படின்னு டிடெக்ட் பண்ணதுக்காக ஒரு இன்ஸ்பெக்ஷன் மெஷின் இருக்குது. அது கண்டுபிடிக்கும் எந்த முட்டை நல்லது எந்த முட்டை மீன்ஸ் ப்ராப்ளம் உள்ள முட்டைன்னு. அந்த ப்ராப்ளம் உள்ள முட்டையை அது தனியாக செப்பரேட் பண்ணப்படுது அந்த இடத்துல. என்ன பாருங்கள், எக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்குது. அது கண்டுபிடிக்குது எதுவும் அதில் மிஸ்டேக் இருக்கா முட்டையில் அப்படின்ட்டு. என்ன பாருங்கள், அந்த மிஷின் உள்ளேருந்து அது வெளி வருது. ஓகே, அதுக்கப்புறம் அது பேக்கிங்க்கு போகும். என்ன பாருங்கள் எப்படி பேக் ஆகுது அப்படின்னு. கரெக்டாக அதில் பேக் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த ஆட்கள் இருக்குது இல்லையா, அது கரெக்டாக அந்த பாக்ஸை கேரி பண்ணி இன்னொரு பேக்கில் வச்சு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இது என்னென்னா இது என்ன ப்ரோசஸ்னால், முட்டையில் சப்போஸ் தனித்தனியாக எடுக்கிறது, வெள்ளை தனி, அப்புறம் அந்த எல்லோ இருக்குல்ல அது தனியாக எடுக்கிற மிஷின் இது. இதையும் அதே மாதிரி தான் இப்போ இப்படி இந்த பாருங்கள் இது உடைக்குது, இது முட்டையை உடைக்குது. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அந்த வெள்ளையாக இருக்குல்ல அது தனியாக போகும், அப்புறம் எல்லோ தனியாக போகும். தனியாக போய் அப்புறம் எல்லோ பார்ட் இருக்குல்ல அதை மட்டும் தனியாக பேக் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அது தனியாக பேக் ஆகும். பேக் ஆகி மக்கள் வரைக்கும் போகிறதுக்காக ரெடி பண்ணுவாங்க. என்ன பாருங்கள், தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ இந்த எல்லோ தனியும் அந்த ஒயிட் தனியும் பிரித்தாச்சு. என்ன பாருங்கள், கன்வேயரில் அது போயிட்டு இருக்குது. இப்போ தனித்தனியாக செப்ரேட் ஆகி போகுது அது.
நான் இப்போ இது அந்த எல்லோ பார்ட் இருக்குல்ல அது தனியாக என்ன பேக் ஆகுது. இந்த பாருங்கள் எப்படி பேக் ஆயாச்சு. பேக் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த எல்லோ பார்ட் இருக்குது இல்லையா, அது பேக் ஆகிட்டு இருக்குது. இனி இது பேக் ஆகி கஸ்டமர் வரைக்கும் போவதுக்கு அது இனி ரெடி ஆயாச்சு. முட்டை வந்து இந்த சைடு இன்னும் பேக் ஆகிட்டு இருக்குது. இனி பேக் ஆகினதுக்கப்புறம் இது மக்கள் வரைக்கும் போய் சேர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து அட் ஏ டைம் ஒரு மிஷினால் எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ அது எல்லாம் முன்னாடி மனிதர்கள் பண்ணியிருந்தாங்க. டெக்னாலஜி பார்த்தா ஒரு வகையில் ஈஸியாக இருக்குது, ஒரு வகையில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வளர வளர மனிதர்களுக்கு வேலைகளும் கம்மியாயிட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மியாயிட்டு, குறைஞ்சிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்க தேங்க்ஸ் அண்ட் பாய்.